என்னோட பொண்ணான டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னா யாரும் பார்க்குறாங்களாடா? பார்க்கலையா? பார்ப்பாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. முதல் முறையாக லைவ் போடுறேன். எனக்கு லைவ் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன். வெற்றி. வாங்க சப்பாத்தி செய்யலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, தேய்ப்போம். அங்கே அடுப்பு காஞ்சிக்கிட்டு வேறு இருக்கு. ஓகே, அதாவது இந்த சப்பாத்தியை நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன். அட்ரஸ் சொன்னால் வந்து அடிப்பீங்க. நம்ம இந்த சப்பாத்தி நம்ம கடையில் இருந்து செய்கிறோம். கடையில் வியாபாரத்தை விட்டு உங்களுக்காக நான் உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அட்ரஸ் சொன்னால் தானே உங்களால் சொல்ல முடியும். கண்டிப்பாக நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன். என்னடா ரொம்ப மெல்லிசா செய்யணுன்றாங்க, தடியா செஞ்சால் நல்லா இருக்காதுன்றாங்க. பார்ப்போம். தேய்க்க வந்துக்கிட்டே இருக்கு. கஸ்டமர் வேறு யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே. ஓகே, கஸ்டமர்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம பாட்டில் நம்ம சப்பாத்தியை செய்வோம். ரொம்ப நாள் ஆசை லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ போச்சு ஒட்டிக்கிட்டே வருது. எப்படிங்க இதெல்லாம்? நல்லா ஷேப்பாக செய்யணும்பாங்க. ஆனால் ஷேப்பாக என்னால் செய்ய வரமாட்டேங்குது. இருக்கிற ஷேப்பை வச்சு நம்ம சப்பாத்தி செய்வோம். ஓகே, தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்து இதை நம்ம சட்டியில் போட போகிறோம். என் பின்னாடியே வாங்க. இதை எப்படி சட்டியில் போடணும்னு சொல்லித்தரேன். நிறைய பேத்துக்கு தெரியாது. என்னோட முதல் சப்பாத்தி. ஐயோ, பூனை மெதிச்சிட்டான். அதான் பூனை கத்திக்கிட்டு இருக்கு. பயப்படாதீங்க, நம்ம கேமராமேன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள். ஆஹா, கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ரொம்ப நேரமாக காஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த சட்டி. ஐயோ, 1500 1200 போதும். ஓகே, சப்பாத்தியே போட போகிறேன் பாருங்கள். போட்டாச்சு. கரண்டி கூட இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பொருள் உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயோ எனக்கு ரொம்ப கேவலமான சப்பாத்தி வருது. சரி, ஓகே. நம்மளுக்கு இந்த 30 ரூபா கொடுத்து வாங்கினேங்க. பார்த்துக்கோங்க, இந்த ஒரு சின்னோண்டு டப்பா 30 ரூபா. ஏமாத்துக்கார பயல்களாக இருக்காங்க கடைக்காரங்களாம். நானும் கடை தான் வச்சுருக்கேன். பாருங்க, கீழே ஒழுகிருச்சு. இதை காமிட்டேன். இங்கே பாரு. இப்போ தான் வாங்கிட்டு வந்தால் ஒழுகி போச்சு அந்த டப்பா. ஆஹா, ரொம்ப திக்காக சுட்டுட்டேன் போல் சப்பாத்தியை. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. நம்ம தானே சாப்பிட போகிறோம். உங்களுக்கு தான் தரமாட்டேன். நான் தான் தரமாட்டேன். நீங்கள் எத்தனை தடவை கொஞ்ச நாள் அட்ரஸ் தரமாட்டேன். அட்ரஸ் தந்தால் வந்து அடிப்பீங்க. ஏன்டா டேய், நாங்கள் நிம்மதியாக யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம், லைவை வேறு போட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கேட்குது, என் காதில் கேட்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஓகே, ரொம்ப திக்காக போட்டேனே. சச்சா இதை இங்கே ஒரு 2-3 சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட கொஞ்சம் நல்லா திக்கு இல்லாமல் இதாக இருந்தது. இது ரொம்ப திக்காக வருது. ஓகே, வேறு என்ன, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காக்கா முட்டை சார்பாக உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். நான் நடுவில் வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, எல்லாம் மறந்து போயிடுது. லைவ் புதுசாக போகிறோம்ல, போக பழகிடுவேன். நீங்களும் என்ன என் பேச்சை கேட்டு பழகிட்டு அடிக்க வருவீங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வந்து பார்க்குறீங்களா? வணக்கம். யாரும் பார்க்கல. என்ன கொடுமை சரவணன் இது. அரை மணி நேரமாக நாயாக கத்துறோம். ஒருத்தனாவது வந்து எட்டி பார்க்கலாம்ல. நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையா உங்களுக்குலாம்? 160 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஒருத்தர் கூட வந்து பார்க்கலன்னா நான் என்னத்தான் செய்கிறது? பாருங்கள், எப்படி பலன்னு ஆக்கி வச்சுருக்கேன். ஏதாவது பார்த்து பண்ணுங்க. பாருங்கள், கரண்டி இல்லை. இதுக்காவது உதவி பண்ணுங்கள். ஜிபே நம்பர் அனுப்பவா, கொடுக்கவா? 9841918260. இப்படி சொன்னால் உங்களுக்காக நல்லதாக போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. மெதுவாக சொல்லுவேன். 9841918260. இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி அனுப்புங்க. ஐ ஆம் வெயிட்டிங். வந்துச்சா படுறா? ஒரு 100, 200, 500, 1000 ஒருத்தனும் அனுப்பலையா? ரொம்ப மோசமான பயல்களாக இருக்காங்க. நம்மளோட கஞ்ச பிசினாரியாக இருப்பாங்களோ? நம்மளே பெரிய கஞ்ச பிசினாரி, நம்மளோட கஞ்ச பிசினாரியாக இருக்காங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இன்னும் ஒரு உருண்டை வேறு இருக்குது. அதை வேறு நான் 1 மணி நேரமாக சப்பாத்தி போராடுறேங்க. தெரியாதனமாக சப்பாத்தி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். கஸ்டமர் வேறு வெயிட்டிங்கில் இருக்காங்க. கஸ்டமரை கூட விட்டு சப்பாத்தி சுடுறேன்னா பார்த்துக்கோங்களேன். இனிமேல் இந்த சப்பாத்தி சுடுவேன் அடி தான் இனிமேல். இந்த பையனால தான் இந்த கேமராவை பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இவனால தான் எல்லாம் சப்பாத்தி வேணும்னு உருண்டு பிறண்டு அழுறான். இல்லாட்டி வீட்டுக்கு கூட போக மாட்டேன்றான். கடையிலே ஓரமாக படுத்து பண்ணுறான். என்ன பண்ணுறது, கால கொடுமை. ஓகே, சூப்பராக சப்பாத்தி வந்துச்சு. ஆஹா, என்ன சூடு. ஆஹா, சப்பாத்தி அம்மா சரியான சூடுங்க. ஓகே, இந்த வீடியோவை பார்த்து பயந்து ஓடினவங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு லைவில் வந்து உங்களை டார்ச்சல் கொடுக்குறேன். யாரோ ஒருத்தர் லைக் போட்டுக்கோங்க. நான் தான். எப்போ வீடு ஆரம்பிக்க லைக் போட்டேன். எப்படி இதை